யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு காணொளி இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் என்ற நோக்கத்தில் நடிகர் அஜித்தை வைத்து ஆங்கிலத்தில் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முழுக்க தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அது என்ன, ஒரு முட்டாள் ரசிகனுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் மனநிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உடைச்சி பேசியிருக்காப்புல. இதை நாம் ரசிகர்கள் பார்வையில் என்று பேசுவதா இல்லை என்றால் அந்த நடிகர் பார்வையில் என்று பேசுவதா என்பதை தாண்டி ஒரு சக தோழன், சக மனிதர் என்கின்ற இடத்திலிருந்து பேசுகிறேன். மானமுள்ள ஒருத்தன், ரோசமுள்ள ஒருத்தன் இனிமேல் நடிகர் அஜித்துக்கு ஒரு வால் போஸ்டரோ ஒரு வாழ்த்தோ அந்த படத்துக்கான ஒரு டிக்கெட்டை கூட ஒருத்தர் எடுக்கக்கூடாது. அதுதான் உண்டானது. இப்போ விஜயில் பேசும்போது கரூர் பிரச்சனைக்கு கருத்தை வச்சுக்கிட்டு 2 பிரிவாக பிரித்து திமுக கோஷ்டி ஒன்று, விஜய் கோஷ்டி ஒன்றுன்னு அரசியலை 2 படுத்தி பேசிக்கிட்டாங்க. இப்போ அதிமுக நாசமாக போடுதுன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் துவங்கிய அதிமுக நாசமாக போடுவோம். நடிகர் விஜய் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். கருத்துக்கு அவர் சொல்கிற பதில் அதை நான் கொஞ்சம் பேசுகிறேன், அதை நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். முதல்ல இந்த நடிகர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறான்னு பாருங்கள். முதல்ல அமராவதிங்கிற படத்தை ரிலீஸ் ஆகும்போது நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன். கோயம்புத்தூரில் தான் அந்த படம் நான் பார்த்தேன். நான் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல பையன், நல்லா நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆசையில் ரொம்ப பிரபலியமாக இருந்தது. அந்நியாரமல்ல, அந்த நெகட்டிவ் கேரக்டரில் தான் முழுக்க நெகட்டிவ் கேரக்டர்னால் கதாநாயகிகளோடு சுற்றுவது, கதாநாயகிகளோட பிடிக்கிறது, இடத்த ஒரு தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்லி சின்ன கேரக்டர்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அஜித்து தான் ரசிகர் மன்றத்தை கலைத்த போது நம்ம வாழ்த்தினோம். எல்லாமே உள்ளதை செய்தியாக தான் நம்ம சொல்கிறோம், யாரையும் நிறகுறன்னு கிடையாது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாருன்னா, ரசிகன் என்கின்ற போர்வையில் இவர்கள் செய்யக்கூடிய அல்ட்ராசிட்டி எனக்கு பிடிக்காதுங்க. இதை நம்ம வாழ்த்துறதா எதிர்க்கிறதாங்கிறது. அதை தாண்டி இவர் கொடுத்த பேட்டி எங்கன்னு தெரியுமா? த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ஆஃப் இந்தியாங்கிற சேனலில் தான் அவர் கொடுக்குறாரு. த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ஆஃப் இந்தியா இந்த சேனல். இதில் எடுக்கிறது யாருன்னு கேட்டேன்னா அனுபமா சோப்ராங்கிற ஒரு லேடி. இந்த பேட்டி எங்கே எடுத்ததாக சொல்லப்படுகிறது என்று கேட்டால் துபாயில் வச்சு எடுக்கப்படும். இந்த பேட்டி என்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னு கேட்டால் இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் மட்டுமே தெரிகிற ஒரு நடிகர், தமிழ் மொழியில் மட்டுமே நடிக்கிற ஒரு நடிகர், தமிழ் நாட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு நடிகர், அவன் இங்கிலீஷ் சேனலில் இங்கிலீஷ் பேட்டி கொடுத்து எந்த பத்திரிகையாளரும் தமிழ் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டான், யாரையும் பேச மாட்டான் அப்படின்னு. இந்த கேரக்டர் ஒன்று, இந்த கோமாளி விஜய் ஒரு கேரக்டர்னால் இவன் ஒரு கேரக்டர். இந்த நாய்களுக்கு இவங்கெல்லாம் வால் போஸ்டர் அடித்து பேனர் வச்சு ஆயிரக்கணக்கில் டிக்கெட்டை போட்டு வாங்குகிறாங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன் நாய்கள் நான் சொல்கிறேன்னா, அவனே ரசிகர்களை நாயின்னு தான் சொல்லுவான். நான் இனிமேல் அவன் படத்தை இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில் ரொம்ப நல்ல படம்னா தேட்டரில் போய் பார்க்குறது உறுதி. இனிமேல் இவனை இதுக்கு நம்ம போய் தேட்டரில் போய் பார்க்குறவனு பெரிய மயிராய்வேன் சொல்கிறேன்னு கால் மேலே கால் போட்டு கோட்டை இழுத்து விட்டு அப்படி பேசுகிற அளவுக்கு என்ன பெரிய மயிரா? ஐன்ஸ்டீனா, நியூட்டனா, பெரியாரா, அண்ணாவா, இல்லை கலைஞரா, ஜெயலலிதா, வைகோ அவர்களா? இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறதுங்கிறதுல வார்த்தை கொஞ்சம் தடித்த வார்த்தைகள், ஆனால் பேசுகிற லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. நானும் ஒரு தேட்டரில் படம் பார்க்க போகிறேன்னா நானும் ஒரு ரசிகராக தானே போவேன். அது என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் ரசிகர் என்கின்ற போர்வையில் வாரவங்கள்லாம் நம்ப முடியாதுங்கிற போர்வையில் சொல்கிறான். இவனுங்க இதை அரசியலாக்கி தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு மானங்கெட்டத்தனம். அவன் பேசிட்டு போகிறான், எதுலேயும் கொடுத்துட்டு போகிறாங்கிற லெவலில் விட்டுட்டு போகிறாங்கிறது ரொம்ப காமனாக குவைட்டான இதில் எந்த தமிழர்களையும் எந்த தமிழ் மீடியாவையும் சந்திக்காமல் சொல்லக்கூடியது 2 விஷயம் சொல்கிறாப்புல தொடர்கள். ஒரு ரசிகருங்கிற போர்வையில் வாராங்க, எனக்கு அது பிடிக்கல. இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கை கொடுக்குறா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. 2 கான்செப்ட் மட்டும்தான் சொல்கிறேன். கை கொடுத்தா நல்லாயிருக்கும், நீங்கள் அப்போ தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்னு ஹோட்டலில் சொன்னாங்க. அதில் ஒன்று. இப்போ தேட்டரில் படம் ஓடுறங்கிற சூழலில் நீங்கள் ஆளுகளை பார்த்து கையாட்டினா போதுங்கும்போது இந்த 2 சம்பவத்தில் தான் ரசிகர்களை எவ்வளோ கேவலம். ரசிகர்கள்னால் தமிழர்களை, வேறு எந்த நாய்க்கு எவனுக்கு இவனை தெரியும், அவனை தெரியும். தமிழ் படுக்கிற நாய்களை தமிழனுக்கு தானே தெரியும், வேறு நாய்களுக்காக தெரியும். இப்போ முன்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க போகிறா?
அப்போ சொல்கிறா, நான் கையை கொடுத்தேன், என் கையை பிளேடை வச்சு கிழிச்சிட்டாங்கங்கிறான். ஏண்டா அத்தனை வருஷம் கழித்து இவ சொன்ன மாதிரி கவியரசு வைரமுத்து அவர்களை பழிய சொல்கிறது மாதிரி 2004 காலகட்டங்களில் 2005 காலகட்டங்களில் நடந்த சம்பவம்னு சொல்லி நீ இப்போ வந்து நீ இதுக்கு காரணம் சொன்னால் அதை யார் ஏற்றுக்கிட முடியும்? ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போட்டோமா, நீ இதில் இருந்து போய் மருத்துவமனையில் போய் பெட்டில் படுத்து கிடந்தியா, அதுக்கு உண்டான அத்தாட்சியாக படம் இருக்குன்னா அப்படி அவசியம் இல்லை. நீ நடக்கிறதுகளுங்க, நீ ரசிகர்களுங்கிற ஆளுகளை எந்த போர்வையில் நீ பேசுகிறங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். உன் படம் என்ன படம் உருப்படியாக ஓடி இருக்குன்னு உன் கையை கிழிக்கிற அளவுக்கு கூட்டம் போயிடுச்சு அப்படிங்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, இன்னொருக்கு நான் ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது இதே நிலைமையில் சொல்லும்போது கூட்டங்கள் அதிகமாக வந்தது. நான் போனேன், அதில் ஒருத்தர் வந்து இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை விரலில் இங்கனக்குள்ளே பிளேடை உடச்சி அந்த ஒரு சைடு பிளேடை வச்சு என் கையை கிழிச்சிட்டான். இந்த குற்ற விளக்கமாற சொல்கிறதுக்காகத்தான் நீ மீடியாவில் போய் உட்காந்துருக்கு. அதைத்தான் செய்தியாக பேசுகிறீங்களா? ஒன்றைத்தான் ஆயிரக்கணக்கில் கொண்டு போய் டிக்கெட்டை போய் கொடுக்குறானா? அதனால தான் நீ வெறுத்து ஒதுக்குறியாங்கிற அந்த நிலமை இருக்குல்ல, இது ரசிகர்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம செய்தியாக சொல்கிறோம். எத்தனையோ செய்தியில் என்னென்னமோ பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். நம் மூலமாக ஒரு 10 பேருக்கு இந்த செய்தி போய் இவர்களை புறக்கணித்தாலே அந்த குடும்பம் விமோச்சனம் பெறும். அப்படித்தான் அதான் செய்தி. அதில் கூட்டத்தை கூட்டுவது வந்து இயல்பு. 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு கூட்டம் கூட்டுறதுங்கிறது இது இல்லை. அந்த குற்றத்திற்கு நம்மளும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. நம்மளும்னா எப்படி காரணம்? நீ காரணமா, நான் காரணமா, யார் காரணம்? கூட்டம் கூட்டப்பட்டது, திட்டமிட்டு கூட்டப்பட்டது, திட்டமிட்டு தாமதமாக வரப்பட்டது. இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சவத்தை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசின நடிகனை குற்றம் சொல்வதற்கும் மனித மனம் வரவில்லை என்று சொன்னால் நீங்களும் குற்றவாளிங்கிறத தான் நீங்கள் மூலம் சொல்லணும். என்ன எல்லாரும் குற்றம்? எல்லாரையும் ஒரே தட்டில் இடப்பாட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா யார் குற்றவாளி அது தெரியணும்ல. அப்புறம் நீ உட்காந்து கோட்டு சூட்டு போட்டு உட்காந்து பேசி நீங்கள் என்ன புண்ணியம்? எல்லாரும் மேலேயும் குற்றம். ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கி விட்டனா வைக்கனா. அப்போ நீ என்ன இதுக்கு போய் நீ ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு நீ பேசுகிறங்கிற கேள்வி கேட்கலாம் இல்லையா? நான் சொல்கிறது சரியா நல்லா கேட்கணும் தோழர்களே, கோவப்படக்கூடாது. இப்போ நீ ஊடகத்துக்கு எதுக்கு நீ வர? ஊடகத்தில் வந்து தானே நீ பேட்டியை கருத்தை வந்து செய்தியாக சொல்கிற. என் பிள்ளைகளை வெளியில் கூட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு போய் இந்த மாதிரி ஆபத்தில் சிக்கி கொண்டால் என்ன செய்கிறது? அடுத்த கேள்வி. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பாதுகாப்பற்ற சூழலில் நீங்கள் வாழ்கிறதாகவும், தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான ஒரு நிலை இருப்பதைப் போலவும் இது கட்டமைக்கிற திட்டமிட்ட வேலைங்கிறது தான் நான் எனது பார்வையில் நான் சொல்கிறேன். என்ன குற்றம்? நேற்று திருப்பதியில் கோயிலில் போய் கூட்ட நெரிசலில் செத்துருக்கிறான். அந்நேரம் நீ உட்காந்து கால் மேலே காலை போட்டு அந்த செய்தியை நீ பேசிடுவியா? கும்பமேளால 100கணக்கில் செத்தா, அதை நீ கால் மேலே கால் போட்டு பேசிடுவியா? நெஞ்சில் படத்தை போட்டு சாயம் படத்தை வச்சுக்கிட்டு சட்டையை கழட்டு வெறும் துண்டோடு வந்து இப்படி போஸ் கொடுக்க தெரிஞ்ச உனக்கு நீ அந்த கோயில் சாவெல்லாம் நீ சொல்லுவியா? நீ கூட்டம் ரெண்டு இடத்துக்கு தான் கூட்டப்படும். ஒன்று திருவிழா காலம், இன்னொன்றுனா கோயில் இருக்கிறது. திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடங்கள்லாம் இது வரைக்கும் யாரும் எந்த இதுலையும் கிடையாது. வைகையில் ஆற்றுல முங்கி செத்துட்டதாகவோ, வைகையில் மதுரையில் கூட்ட நெரிசலில் செத்ததாகவோ நம்ம ஏதாவது பார்த்துருக்குறோமா, கேட்டிருக்கிறோமா? அதில் திருப்பதி கோயிலில் இருக்குன்னா அந்த கோயிலில் வந்து என்ன செய்வேன்னா கம்பி போட்டு பாதுகாப்பாக அந்த வேலிகள் இதுகள்லாம் போட்டிருக்காங்களா, அதில் ஏதாவது சம்பவம்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோமா? இப்போ ஆந்திராவில் கூட நடந்தது இல்லையா? திட்டமிடாமல் ஒரு நெருக்கடிக்கப்பட்ட சூழலுக்குள்ளே உள்ளே வரும்போது தான் மக்கள் வந்து சாகுறாங்க. ஊடகங்கள் சொல்லியும் நீங்கள் நானும் சொல்லியுமா இப்போ மக்கள் கூட்டத்துக்கு போனாங்க? இது ஒரு சைடு. ஆனால் இது திட்டமிட்டு கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். அதில் தான் 41 மரணம். இந்த 41 மரணத்தை நடிகர் விஜய் எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிற செய்தியைத்தான் நீங்கள் சொல்லணும். அதுதான் செய்தி. அந்த செய்தியை தாண்டி இங்கே பேசுகிறதுக்கு எந்த செய்தியுமே இல்லை. உங்கள் பிள்ளைய வெளியே கூட்டு போக முடியலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க. அப்படியா? தமிழ்நாடுக்கு ரஜினிகாந்த் சொல்லுவாப்புல,
தமிழ்நாட்டில் பேராபத்து நிலைவிட்டது, இங்கே வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டுன்னு பாட்சா படத்தில் சொன்னாப்புல. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஒரு சீரியஸாக ஒரு பிரச்சனையை எடுத்து அதுக்குண்டான வேலையை செய்கிறது இல்லை. இதே இது ஜெயலலிதா காலத்தில் அப்படி ஒரு இது இருந்திருந்தால் இந்நேரம் அஜித்தை தூக்கி ஜெயிலுக்குள்ளே விட்டுருப்பாப்புல. அந்த பயம் இருந்தது. இப்போ ஒரு பயமற்ற ஒரு நிலை வந்து ஒரு சமநிலையற்ற ஒரு நிலை இருக்குது. அப்பாவிகள் தான் சிறைக்கு செல்லக்கூடிய சூழலாக மாறி இருக்குது. சிபிஐ வழக்கை பார்த்திங்கன்னா கரூர் வழக்கில் உங்களுக்கு தெரியும். அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, இது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். என்ன செய்யணும்னா, இந்த ஊடகங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அஜித் பேசுகிறார். 2 பிரிவாக பிரிச்சிடுறாங்க. சும்மா இருக்கிற ஆளை வந்து ஒரு ஆளை எதிர்நிலையில் இருக்கிறது மாதிரி காட்டி அவர்களுக்குள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி மோத விட்டு ரசிக்கிறார்கள்ங்கிற மாதிரி பொருள்படுற ஒரு செய்தி. அதாவது திட்டமிட்டு எதிர்நிலையில் ஒரு ஆளை உருவாக்குவது. இது ஊடகங்கள் மட்டும் செய்கிறதில்லை. இதை செய்யக்கூடிய அந்த ஓனர் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? ஊடகம்ங்கிறது ஒரு டெலிகாஸ்ட் மீடியா. இப்போ நான் பேசுகிறேன், நான் என்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், எனக்கு தோன்ற கருத்தை சொல்கிறேன். விருப்பப்பட்டவர்கள் இதை பார்ப்பாங்க, இல்லையா தள்ளிட்டு போயிடுவாங்க, வச்சுருவாங்க. ஆனால் இந்த கருத்தை பேசுவதற்காக எனக்கு மைண்டில் ஒன்று உருவாகும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறதுக்குன்னு ஒன்று வரணும் இல்லை? இந்த அனுபமா சோப்ரா அப்படிங்கிற ஒரு பெண் நிருபர் உங்களை சந்திக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து துபாய் வந்து துபாயிலேருந்து உங்கள்கிட்ட வந்து பேட்டி எடுக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குல்ல. அந்த ஃப்ளைட்டு டிக்கெட்டு போடுறது, அவங்க தங்குறதுக்கு உண்டான ஹோட்டல் ரூமு, ரிட்டன் வர்றது, ரிட்டனுக்கு அவங்க வீடு போய் சேர்றது, அவங்க சாப்பாட்டுக்கு இவ்வளவு ஒரு பயணச்செலவு செய்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா? உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியிருக்கணும். அப்போ இவ்வளவு பிளானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த விவிஐபிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்லணும். என்னை பேட்டி எடுக்க கொடுக்க சொல்லக்கூடியவன் எவன், அவனுக்கு எதுக்கு இங்கெல்லாம் வாரானுங்க அப்படின்னு சொல்கிற துணிச்சல் இருக்கா? நான் பேசுகிறது ரொம்ப யூனிக்கான பாயிண்ட் தோழர்களே. இவர்கள் கூட்டம் கூட்டுறாங்க, கூட்டத்தை திட்டமிட்டு கூட்டுறாங்க, ஊடகங்கள் பெருசாகுது, மக்களாக போய் செத்து போயிடுறாங்க. காரணமானவர்கள் எவ்வளவு நாசுக்கான செய்தி பாருங்கள். அது அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான சொல்கிறாப்புல, இதே ரசிகர்களை முட்டா புயல்களை தான் சொல்கிறாப்புல. நம்ம அப்படித்தானே சொல்லணும். அவன் முட்டாளுன்னு சொல்கிறான், அவன் நம்மளை பார்த்து தானே சொல்கிறான். இப்போ நான் போய் டிக்கெட் எடுத்து இவன் படத்தை பார்த்தாலும் வந்து நானும் ஒரு முட்டாள் தானே. அப்போ அந்த முட்டாளில் நம்மளையும் சேர்த்துடுறான். எப்படின்னா, வீணாக போன முட்டாள் என்ன செய்வோன்னா கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பேப்பரை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், டிஜிட்டல் மீடியாவில் படம் வெளியாகுது என்று தெரிந்தும், டிஜிட்டல் மீடியாவில் தியேட்டரில் ஒரு பாடல் ஒளிபரப்பாகிறது என்று தெரிந்தும் ரிப்பீட்டு கேட்குறாங்களே, இவனுங்களெல்லாம் என்ன செய்யன்னு கேட்குறாரு. இதை நீ தமிழ் சேனலில் உட்காந்து தமிழ் சேனல் பத்திரிக்கையாளரை சந்தித்து இந்த பேட்டியை நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்போது திட்டமிட்டு வட இந்திய ஊடகங்களில் தமிழர்களை பற்றிய அவப்பெயர் எடுப்பதற்கு காரணமாக தானே இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க. அதைத்தான் நான் யூனிவர்ஸ் சேனலில் நான் பதிவு செய்கிறேன். நான் இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ அவ்வளோ தூரம் என்ன முட்டாளா? சரி, அப்படி இருக்கேல்ல, அதில் எதுக்கு நீ நடிக்க? அதுக்கு எதுக்குடா நீ டான்ஸ் ஆடுற? அதுக்கு ஏன்டா நீ விசில் அடிக்கிற? அதுக்கு ஏன்டா நீ ஓடுற? அதுக்கு ஏன்டா நீ சண்டைக்காடு ஓடுற? உன் தொழிலை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே. இந்த மீடியாவுக்குள்ளே எதுக்கு என்ன கேட்குறதுனே தெரியல. வார்த்தை மிஸ்யூஸ். அது சொல்கிறான் பாருங்க, காசை வாங்கிக்கிட்டு கண்டவளை கெட்டி பிடிச்சிக்கிட்டு கேமராவுக்கு முன்னாடி கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு சீரட்டை பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி கேவலமாக நடிக்கிறது நீ. என் இனத்தை, என் மொழி பேசும் மனிதர்களை, தமிழர்களை குற்றச்சாட்டை அப்படி தூக்கி வீசிட்டு போகிறாங்க. இந்த கோணத்தில் யாருமே பேசலை. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது தொடர். அதுதான் நான் என்னுடைய பார்வையில் தோணக்கூடிய இந்த கருத்துக்களை தமிழர்களுக்கு பதிய வேண்டும் என்று தான் சொன்னேன். இப்படிப்பட்ட கூத்தாடிகளை முற்றிலுமாக புறக்கணியுங்கள். அது அரசியலாக இருக்கட்டும், திரைத்துறையாக இருக்கட்டும், பொதுவெளியிலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம் தோழர்களே.